நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரம் உங்களை தேடி வரக்கூடிய இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் தேர்தல் தொடர்பான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். நாளை மாலைக்குள் அதிமுக கூட்டணி முடிவு செய்யப்பட்டுவிடும். அமைச்சர் தங்கமணி பேச்சு. அதிமுக கூட்டணியை கண்டு ஸ்டாலின் அரண்டு போயுள்ளார். இபிஎஸ் அதிரடி. நம்முடைய கூட்டணியை பார்த்து மிரண்டு போய் அரண்டு போய் என்னென்ன வார்த்தை பேச முடியாதோ அத்தனை பேசிட்டு ஸ்டாலின். அவர் என்ன அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் நாங்க வரவேற்போம். ஜி.கே. மணி பேச்சு. இப்ப இன்னும் ஒரு சில கட்சிகள் வரும்னு சிஎம் இப்ப கூட சொல்லியிருக்காரு சார். இப்ப தேமுதிக வர்றதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வருவதை பாட்டாளி மக்கள் கட்சி முழு மனதோடு வரவேற்கிறது. அவங்க வரணும்னு நாங்கள் தேர்தல்னு வந்துட்டா ஒரு கட்சி 4 இடத்துல பேசத்தான் செய்யும். தேமுதிக மீது பரிவு காட்டிய தம்பிதுரை. கவலையை விடுங்க, கள்ளக்குறிச்சி உங்க மகனுக்குத்தான். பொன்முடிக்கு நம்பிக்கை அளித்த உதயநிதி ஸ்டாலின். இந்தியாவுல எந்த பிரதமரும் இந்த மாதிரி பொய் பேசினதில்ல. மோடியை விலாசி தள்ளிய ராகுல். மத்திய சென்னையில் கமிலா நாசரை களமிறக்கும் கமலஹாசன். பாமக பாஜகவிற்கு வால் வழித்ததே நாங்க தான். சி.வி. சண்முகம் சர்ச்சை பேச்சு. காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகள் என்னென்ன? இன்று மாலைக்குள் தொகுதிகள் முடிவு செய்யப்படும் என தகவல். போட்டி சமமா இருக்கணும்னா பண வசதி இல்லாத வேட்பாளருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே 50,000 ஓட்டுகளை தேர்தல் ஆணையம் ஒதுக்கணும். சரத்குமார் புது யோசனை. அடுத்ததா நாம பார்க்க போறது இதே நாள் 2014ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத தேர்தல் டைரி பகுதியில பார்க்க போறோம். சிறுபான்மையினர் கட்சிகளுக்கு நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அன்றைய திமுக தலைவராக இருந்த கருணாநிதியும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் 2 பேரும் நாங்க தான் சிறுபான்மையினருக்கு நல்லது செஞ்சோன்னு அறிக்கை போர் தாக்கல் செய்துகிட்ட நாள் தான் இந்த நாள். 2014 மார்ச் மாதம் 9ஆம் தேதி இதே நாளில்தான் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவிற்கும் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு நாள் முன்கூட்டியே தேமுதிகவிற்கும் திமுகவிற்கும் இடையே கூட்டணி தொடர்பான காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக அரசு இஸ்லாமியர்களை புறக்கணித்ததாகவும், ஆனால் திமுகவோ இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அறிவித்ததாக ஜெயலலிதா 2014 பரப்புரையில் கூறினார். அத்துடன் மட்டுமின்றி இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனே நிறைவேற்றாமல் அதனை தள்ளி போடும் விதமாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பரிந்துரை அனுப்பியுள்ளதாகவும், தமிழக அரசு இவ்விஷயத்தில் இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதாகவும் கருணாநிதி குற்றஞ்சாட்டியிருந்தார். இதனால் வெகுண்டெழுந்த ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி இதே நாளில்தான் நாகர்கோவிலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கருணாநிதிக்கு பதிலடி கொடுத்து தேர்தல் பரப்புரையை பரபரப்பாக்கினார். உலமாக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது மட்டுமின்றி அவர்களின் ஓய்வூதியத்தையும் அதிமுக உயர்த்தியுள்ளதாக கூறினார். 2006ஆம் ஆண்டு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கை வைக்கப்பட்ட போது மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அந்த கோரிக்கையை அனுப்பி வைத்து நடவடிக்கை எடுத்ததாக கூறினார். அதன் அடிப்படையிலேயே தனக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அரசு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அறிவித்ததாக வரலாற்று சக்கரத்தை சுழற்றினார். இதனால் அந்த இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கான விதையை தான் முதலில் போட்டதாக பெருமிதம் தெரிவித்தார். அத்துடன் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டதை குறை கூறும் கருணாநிதி 2006ஆம் ஆண்டு ஆளுநர் உரையில் இதற்கு ஒரு சட்டம் இயற்றப்படும் என ஏன் அறிவிக்கவில்லை என கடுமையாக விமர்சித்தார். 69% இடஒதுக்கீட்டை எப்படி அறிவித்தேனோ அதேபோன்று இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டையும் அறிவிப்பேன் என்று 2014 மார்ச் மாதம் 9ஆம் தேதி கருணாநிதிக்கு ஜெயலலிதா சவால் விட்டதும் இதே தினத்தில்தான்.
ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கும் போது கொள்கை அடிப்படையில் ஆரம்பிப்பாங்க. அந்த கொள்கைகளை சொல்லி வாக்கு கேட்டு மக்களை சந்திச்ச மக்களும் அதன் அடிப்படையில் வாக்களித்து ஒரு அரசியல் கட்சியை அவங்க வந்து தேர்ந்து செஞ்சதெல்லாம் கடந்த காலம். இப்போ வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்திய வரலாற்றில் அதாவது சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொள்கையாக வைத்து காங்கிரஸ் முதல்ல வந்து தன்னுடைய கட்சியை இங்கே நிறுவி அவங்க அதன் மூலமாக இங்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்து அவங்க அதன் பிறகு வந்து தேர்தலில் நின்று அவங்க அதை வந்து ஒரு தேர்தல் கட்சியாக மாற்றிய பிறகு அதே மாதிரி அடுத்து வந்த தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பாஜகவும் இந்துத்துவ கொள்கையை பிரதான கொள்கையாக எடுத்து அவங்க வந்தாங்க. அப்புறம் காலப்போக்கில் அவங்களே மாறி இன்றைக்கு வளர்ச்சி ஊழல் அற்ற இந்தியா அப்படிங்கிற இடத்திற்கு அவங்களும் வந்து நிற்கிறாங்க. தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸை எதிர்த்து வந்த திமுக வந்து பிரதானமாக முதல்ல வந்து அண்ணா ஆரம்பிக்கும் போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஆரம்பிச்சாலும் திராவிட கட்சியுடைய நீட்சியா வந்ததுனால பெரியாருடைய அந்த கடவுள் மரபு கொள்கையை வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு பயன்படுத்த முடியாதுங்கும் போது அண்ணாவே அந்த இடத்துல ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற ஒரு கொள்கையோட வந்து தேர்தலை எதிர்கொண்ட வரலாறுகள்லாம் திமுகவுக்கே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதிமுக அதன் பிறகு திமுகவிலேருந்து பிரிந்து வந்த எம்ஜிஆர் வந்து ஏழைகளுக்கான ஒரு கட்சியா அதை அதிமுகவை வந்து பிரகடனப்படுத்தி அதை கொள்கையா மாற்றி அதிமுகவோட கொள்கைகள்லாம் வந்ததெல்லாம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சமூக நீதியை அடிப்படையாக வைத்து பாமக வந்தது அப்படின்னு கூட நாம் இந்த இடத்துல குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு கட்சியுமே ஆரம்பிக்கும் போது இப்படியான ஒரு கொள்கைகளோடு தான் ஆரம்பிச்சது. இன்னும் சொல்ல போனால் தேமுதிக கூட ஆரம்பிக்கும் போது ஏழைகளுக்கான அதாவது மக்களுக்கான நலன்களை செய்யக்கூடிய அப்படின்னு கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்லிக்கிட்டு அவங்களுடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்தி தான் விஜயகாந்தும் வந்து மக்கள் கிட்ட வந்து தேர்தலை வந்து சந்திக்கும் பொழுதும் கட்சியை நிறுவும் போதும் அப்படிதான் கொண்டு வந்தார். ஆனால் இதை எல்லாத்தையும் வந்து ஒரே வரியில வந்து முதல்வர் எடப்பாடி கிட்ட போய் கொள்கை சம்பந்தமா அவங்க கூட்டணி இருக்கான்னு கேட்டதுக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு ஒரே நாள்ல காலி பண்ணார் அனைத்தையுமே. எல்லா கட்சிகளுமே அவர் வெளிப்படையா சொன்னார், சில கட்சிகள் சொல்லல. எல்லா கட்சிகளுமே கொள்கை வேறு கூட்டணி வேறு தேர்தல் நேரத்துல அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ரஜினி அரசியல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துலதான் இந்த கேள்வியை எழுப்புனாங்க. நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றீங்க, அரசியல்ல இறங்கிட்டதா சொல்றீங்க, உங்க கொள்கை என்னன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத கேட்டு மக்களுக்கே தலை சுத்துச்சு. எனக்கு அரசியலுக்கு வர்றது பத்தி பயம் இல்லை, இந்த மீடியா பார்த்துதான் எனக்கு பயம். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மீடியா பார்த்தா திணறாங்க, பயப்படுறாங்க. நான் இன்னும் குழந்தை, எனக்கு எப்படி இருக்கும்? சரி, காலில் போகும்போது வீட்டுக்கு வரும்போதெல்லாம் டக்கு டக்குன்னு மைக்கு போட்டு ஏதாவது கேட்டுடுவாங்க. நாம் ஏதாவது சொல்ல உடனே அது டிபேட் ஆகிடும். முந்தானத்து வரும்போது ஒருத்தர் டக்குன்னு மைக்கை விட்டு சார் உங்க கொள்கைகள் என்னன்னு கேட்குறாங்க. இது கொள்கைகளா? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் கொள்கை முக்கியம். ஒவ்வொரு கட்சி மேடையிலையும் ஒவ்வொரு கட்சி தொண்டனுக்கும் அந்த கொள்கை என்னன்னு அடிப்படை வரைக்கும் தெரியணுங்கிறது யதார்த்தம். ஆனா இது சம்பந்தமா நேத்திக்கு பிரேமலதா கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, யார் இப்ப கொள்கை இல்லைன்னு உனக்கு யார் சொன்ன? உனக்கு தெரியுமா எங்க கொள்கை என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? கொள்கை இல்லை. ஒரே நிமிஷம். கொள்கையை கேட்டால் ஏன் இவ்வளவு கோவப்படணும் அப்படின்னு தெரியல. அது பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சிருக்கவும் செய்யலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரியலனா தெரிஞ்சுக்க வேண்டிய இடத்திலும் கொள்கையை எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய இடத்திலும் அரசியல் கட்சிகள் இருப்பதும் அந்த கொள்கை வழியில் நடக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் மக்கள் பார்த்து ஒவ்வொரு முறையும் மக்களிடம் வாக்குகளை சேகரிக்க போகும்போது அந்த கொள்கைகளை அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் இந்த இடத்துல கேள்வியாக வைக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது இன்றைக்கு மிக சிறப்பான இந்த சிறப்பு தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சி.வி. சண்முகம் அமைச்சர் பேசியிருக்கக்கூடியது தான். அதாவது பாஜகவும் பாமகவுக்கும் எதிர்காலத்தையே அதிமுக தான் கொடுக்க போகுது, கொடுத்துருக்கு கடந்த காலத்திலையும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. கடந்த காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். தேர்தல்னு வந்துட்டா ஒரு கட்சி பல இடங்கள்ல கூட்டணி பேசுவது என்பது வழக்கமான ஒண்ணுதான். அத போய் துரைமுருகன் வெளியில சொல்றது ரொம்ப அநாகரிகமானதுன்னு தம்பிதுரை குற்றஞ்சாட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட்டணி ரகசியத்தை கூட காப்பாத்தாத திமுக எப்படி நாட்டை காப்பாத்தும்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இலங்கை போரின் போது ரகசியத்தை வெளியில சொன்னதாலதான் சந்திரசேகர் ஆட்சி காலத்துல திமுக ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னு தம்பிதுரை பேசினாரு. இந்திய ராணுவ ரகசியங்களை இலங்கையிலே பரிமாறிக்கொண்டதன் காரணமாக இந்த ரகசியத்தை வெளியிட்டதன் காரணமாக ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த நாட்டினோட ரகசியத்தை காப்பாற்ற முடியாத இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல ஒரு கட்சி இன்னொரு கட்சியினோடு கூட்டணி பேசும்பொழுது அதையெல்லாம் வெளியிடுவது
ரகசியத்தை திராவிட முன்னேற்ற கழகம், ரகசியத்தை காப்பாற்ற முடியாத இவர்கள் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. அதிமுக தலைவர்களை இதுநாள் வரைக்கும் கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வந்த கேசி பழனிசாமிய கட்சியில ஏன் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்கன்னு பத்திரிகையாளர்கள் ஜெயக்குமார் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக ஒரு சமுத்திரம், அதுல யார் வேணாலும் வந்து இணையலான்னு பதில் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பிரேமலதா பத்திரிகையாளர்களை ஒருமையில பேசியதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி குறித்து இனிமே முடிவெடுக்க வேண்டியது தேமுதிக தான்னு பேசினாரு ஜெயக்குமார். பத்திரிகையாளர் இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி தலைவர்களாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருமையில் பேசுவது என்பது அது வந்து தவிர்க்கப்படக்கூடியது. அது வந்து பேசியிருக்கக்கூடாது. ஏன்னா அதை தவிர்த்திருக்கலாம். அது அதான் சொல்கிறேனே. இப்போ இனிமேல் வந்து அவங்க தான் முடிவு செய்யணும். இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து எல்லா பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்றாச்சு. இனிமேல் வந்து அவங்க தான் முடிவு செய்யணும். தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வருமா வராதான்னு குழப்பங்கள் மேலோங்கி இருக்கிற சூழ்நிலையில அதிமுக கூட்டணிக்கும் மேலும் சில கட்சிகள் வரும்னு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதிமுக கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் கடுமையா முயற்சித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டினார். திமுக தலைவர் ஸ்டாலின் அதிமுக அமைச்சிருக்கிற மெகா கூட்டணியை பார்த்து அரண்டு போயிருக்காங்கன்னு பேசியிருக்காரு. நம்முடைய கூட்டணியை பார்த்து மிரண்டு போய் அரண்டு போய் என்னென்ன வார்த்தை பேச முடியாத அத்தனையும் பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின். அவர் என்ன செய்யணும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பம் என்றைக்கு கிடைக்காத சந்தர்ப்பம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மீண்டும் காங்கிரஸோட சேர விரும்பினா அது குறித்து பரிசீலிக்கப்படும்னு தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியிருக்காரு. கட்சியை இணைக்காம காங்கிரஸ் அங்கம் வகிக்கிற கூட்டணியில இணைஞ்சு தேர்தலை சந்திக்க ஜி.கே. வாசன் முன் வந்தாலும் அது குறித்து மத்திய தலைமையுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் எப்போன்னு எல்லாரும் காத்துட்டு இருக்கிற நிலையில அது குறித்த தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்கி மே 17ஆம் தேதி வரை பல கட்டமா நடக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. தமிழகத்துல ஏப்ரல் 24ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடைபெறலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. தேர்தல் தொடர்பாக அடங்கிய செய்திகள் அடங்கிய சிறப்பு தொகுப்பை பார்த்தோம். அடுத்ததாக இப்ப நாம பார்க்க போறது அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் எந்தெந்த தொகுதியிலெல்லாம் போட்டியிடலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுல பாமகவுக்கு என்னென்ன தொகுதியில பலம் இருக்கு, அவங்க இங்க எந்தெந்த தொகுதியை கேட்கிறாங்க அப்படிங்கிறத செய்தியாளர் ஜெயலானி வழங்குவார். 2014 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு பிரதிநிதிகளை அனுப்பின 2 தமிழக மாநில கட்சிகளான அதிமுகவும் பாமகவும் இன்னைக்கு ஒரே கூட்டணியில் சேர்ந்திருக்கு. அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு 7 மக்களவைத் தொகுதிகளும் 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்குறதா உடன்பாடாயிருக்கு. பாமகவுக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிற அந்த 7 மக்களவைத் தொகுதிகள் என்னென்ன, அதில் பாமகவிற்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாமகவை பொறுத்த வரைக்கும் 2019 மக்களவைத் தேர்தலில் தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சிதம்பரம், விழுப்புரம், திண்டுக்கல், சேலம், ஸ்ரீபெரும்புதூர், ஆரணி, அரக்கோணம், கடலூர் ஆகிய 10 தொகுதிகளிலிருந்து 7 தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 10 தொகுதிகளிலிருந்து எந்த 7 தொகுதிகள் பாமகவிற்கு வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது, அந்த 7 தொகுதிகளில் பாமகவிற்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய தொகுதி தருமபுரி மக்களவைத் தொகுதி. 2014 மக்களவைத் தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்ற இந்த தொகுதியில் தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், மேட்டூர், பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் அப்படின்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து அதிமுக வாங்கின ஓட்டுகள் 4 லட்சத்துக்கும் மேலே, பாமக தனித்து போட்டியிட்டு 2,85,000 சொச்சம் வாக்குகளை இந்த 6 தொகுதிகளையும் வாங்கியிருந்தது. அதே நேரத்தில் திமுக இங்கே 3,93,000 ஓட்டுகளை வாங்கியிருந்தது. இந்த முறை தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் டாக்டர் அன்புமணி ராமதாஸினுடைய மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை அவங்க போட்டிட்டாங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான சக்தியாக தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கலாம். ஏன்னா அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி இந்த 2 தொகுதிகளையும் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் தினகரன் பக்கம் சென்றதால் பதவி இழந்திருக்கிறார்கள். இப்போ இந்த தொகுதி எப்படி இருக்குன்னா 2 சட்டமன்ற தொகுதி திமுகட்டையும் 2 சட்டமன்ற தொகுதி அதிமுகட்டையும் 2 சட்டமன்ற தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வசமும் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தில் தான் இப்போ இந்த தொகுதி இருக்குது. அதே மாதிரி இந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கணிசமான வாக்கு வங்கி உள்ளது. 2016 சட்டமன்ற தேர்தலில் அரூர் சட்டமன்ற தொகுதியில் விசிக பாமகவை பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடம் பெற்றிருந்தது. விசிகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக சிதம்பரம் மக்களவை தொகுதி. சிதம்பரம் மக்களவை தொகுதி திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு ஒதுக்கப்படலாம் என்றும் அந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனே நேரடியாக போட்டியிடப் போகிறார் என்பதும் அதிகமாக உலவுகின்ற தகவலாக இருக்கிறது. இந்த தொகுதியை அதிமுக கூட்டணியில் பாமக கேட்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது பாமகவுக்கும் விசிகாவுக்குமான நேரடி போட்டியாக மாறலாம்.
திருமாவளவனின் செல்வாக்கை மீறி இந்த தொகுதியில் பாமக எப்படி வெற்றி பெறப் போகிறது என்பதும் அவர்களுடைய வேட்பாளர் யார் என்பதையும் பொறுத்துதான் வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது விழுப்புரம் மக்களவை தொகுதி. வட மாவட்டங்களில் இருக்கிற தனி தொகுதிகளில் ஒன்றான விழுப்புரம் தொகுதியை திமுக கூட்டணியில் விசிக தங்களுக்காக கேட்டு விசிகாவிற்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிற தொகுதியாகவும் இந்த தொகுதி இருக்கு. அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி ஒருவேளை பாமகவிற்கு ஒதுக்கப்படும் பட்சத்தில் அது மறுபடியும் சிதம்பரம் தொகுதி மாதிரியே பாமக வெர்சஸ் விசிக அப்படிங்கிற ரைவல்ரியாக தான் போய் முடியும். இந்த தொகுதியில் வந்து திமுக கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திமுக வந்து அதிமுகவை விட 46,000 ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருந்தது. இப்போ வந்து இதில் வெற்றியை நிர்ணயிக்கிற ஃபேக்டர்ஸாக அதிமுக பாமக கூட்டணியும் அவங்களுடைய வேட்பாளர் தேர்வும் கடைசி கட்ட தேர்தல் செயல்பாடுகளும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அடுத்ததான் நாம பார்க்க போறது தேர்தல் கிசுகிசு பகுதி. திமுக அதிமுகன்னு 2 கட்சிகளும் கூட்டணி கதவை அடைச்சதுனால ரொம்ப நொந்து போயிருக்கிறதா தேமுதிக தலைமை. இது நாள் வரைக்கும் இறங்கி வந்து பேசிக்கிட்டு இருந்த அதிமுக துரைமுருகன் சம்பவத்திற்கு பிறகு மிகவும் கராரான தோணியில பேச ஆரம்பித்து இருக்கிறதா. இதனால கோபமடைஞ்ச சுதீஷ் அதிமுகவின் போக்கு குறித்து பியூஷ் கோயலிடம் முறையிட்டிருக்காரு. எங்க கூட பேசிக்கிட்டே நீங்க திமுக கூடவும் கூட்டணி பேசியது ரொம்ப தப்புன்னு சுதீஷிடம் கோபத்தை காட்டியிருக்காரு கோயல். இது நாள் வரைக்கும் அனுசரணையாக இருந்த பாஜக இப்போது குரலை உயர்த்தி பேசுவதை பார்த்த தேமுதிக தலைமை இனிமே இவங்களை நம்பினா தெருவுல தான் நிக்கணும்னு அடுத்த ஆப்ஷனை யோசிச்சிருக்காங்க. அப்பதான் சுதீஷ் தினகரனிடம் கூட்டணி பத்தி பேசியிருக்காரு. தினகரனும் என் தலைமையிலான கூட்டணிக்கு சம்மதம்னா உங்களோட கூட்டணி வைக்கிறதுல எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்திருக்காராம். அந்த உற்சாகத்துல தான் பிரேமலதா திமுகவோட சேர்த்து அதிமுகவையும் ஒரு பிடி பிடிச்சாங்கன்னு அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. வர நாடாளுமன்ற தேர்தல்ல வாரிசுகளுக்கு அதிக தொகுதியில கொடுத்துடக் கூடாதுன்றதுல ஸ்டாலின் உறுதியா இருக்காராம். ஆனாலும் பொன்முடி துரைமுருகன் மாதிரியான மூத்த தலைவர்கள் தங்களோட மகன்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்கும்போது மறுக்க முடியாம சங்கடப்படுறாரா ஸ்டாலின். அதுலயும் பொன்முடி தன் மகன் கௌதம சிகாமணிய இந்த முறை கண்டிப்பா எம்பி ஆகணும்னு ஒத்த கால நிக்கிறாராம். பாரிவேந்தரை கள்ளக்குறிச்சியில நிறுத்தலாம்னு முடிவு பண்ணி வச்சிருந்த ஸ்டாலினுக்கு இது பெரிய தலைவலியே உண்டு பண்ணிருக்கிறதா. ஆனா தன்னோட நண்பன் கௌதம சிகாமணிக்கு சீட் ஒதுக்கணுங்கிறதுல உதயநிதி உறுதியா இருக்காராம். இது மட்டும் இல்லாம உங்க மகன் கௌதம சிகாமணிக்கு தான் கள்ளக்குறிச்சி தொகுதி, கவலைப்படாம போய் எலெக்ஷன் வேலையை பாருங்கன்னு பொன்முடிக்கு நம்பிக்கை கொடுத்திருக்காராம் உதயநிதி. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தென்சென்னையை தொடர்ந்து மத்திய சென்னை தொகுதியும் நட்சத்திர தொகுதியா மாறிட்டு வருது. மத்திய சென்னையில திமுக சார்பா தயாநிதி மாறன் போட்டியிட போறார்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. அப்படி தயாநிதி மாறன் போட்டியிட்டா அவருக்கு போட்டியா முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவில களமிறக்கலான்னு காய் நகர்த்திட்டு இருக்காங்களாம். அமமுக கூட்டணி சார்பில் எஸ்டிபிஐ தலைவர் தெஹலான் பாகவி போட்டியிட போறார்னு செய்திகள் உலாவிக்கிட்டு இருக்கு. மத்திய சென்னை தொகுதியில அதிகமான இஸ்லாமியர்களும் படித்த மத்தியதர வர்க்கத்தினரும் இருக்கிறதால நடிகர் நாசர் மனைவியும் கட்சியோட முன்னணி நிர்வாகியுமான கமிலா நாசரை களமிறக்க முடிவு செஞ்சிருக்கிறாராம் கமல். நாளை இதே நேரம் இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.